எவ்வளோ நாளைக்கு தான் மற்றவங்க செஞ்ச ஸ்டைலில் டெசர்ட் செய்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக மோதா பிராண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் மோதா ஜெல்லிலேருந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதே மாதிரி க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் ஜெல்லியையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம மோதா கஸ்டர்ட் ரெடி பண்ண போறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சமா பால் சேர்த்து அது கூடவே நம்ம மோதா கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்து அப்படியே நல்லா கிளறிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல்லோட அப்படியே கெட்டி ஆகும். அதை அப்படியே ஒரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 3 hours ஃப்ரீசர்ல வச்சிடலாமா? மோதா ஜெல்லி மோதா கஸ்டர்ட் நல்லாவே செட் ஆகிருச்சு. ஃபர்ஸ்டே வந்து நம்ம கிரீன் ஆப்பிள் அப்புறமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்ச மோதா கஸ்டர்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஷேப்பா கட் பண்ணி வச்ச பட்டர் கேக்கையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். லாஸ்டா நம்ம சாக்லேட் கிரம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாவ், என்ன கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.